அது ஒரு சின்ன கிராமம். அங்க ராகவையா சாந்தம்மா அப்படிங்கிற வயசான தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஒரே ஒரு புள்ள பேரு சூர்யா பட்டணத்துல பொழைக்கிறதுக்காக போயிருந்தான். அந்த ஊர்ல ஒரு போஸ்ட்மேன் இருந்தாரு. அவருடைய பேரு தர்மராஜன். அந்த ஊர்ல எல்லாருக்கும் லெட்டர் கொடுக்கறது மட்டும் இல்லாம படிக்க தெரியாதவங்க யாராவது இருந்தா அவங்களுக்கு வந்த லெட்டரை படிச்சு காட்டுறது அவருடைய வழக்கம். ராகவையாவுக்கு வயசானதுனால கண் பார்வை குறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சாயந்தர நேரம் சாந்தம்மா சமையல் அறையில இருந்து வெளியில வந்தாங்க. அப்ப லக்ஷ்மி திணையில உட்காந்துக்கிட்டு அரிசியில இருக்கிற நெல்லை பொறுக்கிக்கிட்டு இருந்தா. ஏன் லக்ஷ்மி, இன்னைக்கு அந்த போஸ்ட்மேன் தர்மராஜன் இந்த பக்கம் வந்தானா? ஒரு வாரம் ஆச்சு, என் புள்ள கிட்ட இருந்து கடுதாசி வரவே இல்ல. அட ஆமாக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பஞ்சாயத்து ஆபீஸ்ல அவரை பார்த்தேன். ஒருவேளை இந்த பக்கமா தான் வந்துகிட்டு இருப்பாரு. சூர்யா பட்டணத்துக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு பொழுதே போகலல்ல? அப்ப அதை கேட்டு ராகவையா, ஆமாம்மா, அவன் போன புதுசில் வாரத்துக்கு ஒரு கடுதாசி போடுவான். இப்போ மாசத்துக்கு ஒன்று கூட வரமாட்டேங்குது. அவன் என்ன பண்ணுறானோ என்ன சாப்பிட்றானோன்னு உங்கள் அக்காவுக்கு ஒரே கவலை. கவலை இருக்காத பின்ன? என் புள்ள தனியா பட்டணத்துல இருக்கான். அவனை அங்க யாரு பாத்துக்கிறாங்களோ? என் கூட இருக்கிற வரைக்கும் வேலைக்கு வேலை சாப்பாடு போட்டு நான் அவனை நல்லபடியா பாத்துக்கிட்டேன். அப்ப தூரத்துல இருந்த தர்மராஜன் சைக்கிள் பெல்ல அடிச்சுக்கிட்டு, ராகவையா, சாந்தாம்மா, உங்கள் பிள்ளையோட கடுதாசி வந்திருக்கு. சாந்தம் அதை கேட்டு சந்தோஷமா, அதோ போஸ்ட்மேனு வராரு, வாப்பா வா, சீக்கிரமா வாப்பா. சாந்தம்மா போஸ்ட்மேன் கிட்ட இருந்து கடுதாசி வாங்கிக்கிட்டு, ஏன்பா தர்மராஜா, எங்களுக்கு தான் படிக்க வராதே. என் புள்ள இந்த கடுதாசியில என்ன எழுதிருக்கான்னு கொஞ்சம் எங்க 2 பேருக்கும் சத்தமா படிச்சு சொல்றியா? போஸ்ட்மேன் அந்த கடுதாசிய வாங்கி மனசுக்குள்ளேயே படிச்சாரு. அப்பா, இங்கே நிலமை ரொம்ப மோசமாக இருக்கு. நான் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையும் போயிடுச்சு. கையில் ₹1 கூட இல்லை. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன். உங்களை பார்த்துக்க வேண்டிய வயசில் கடங்காரனாக இருக்கேன். என்னால் இதை தாங்கிக்க முடியலை. தர்மராஜனுடைய முகம் உடனே வாடி போச்சு. அந்த அப்பாவி தம்பதிகளை பார்த்து அவங்க கிட்ட உண்மையை சொன்னா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, என்னப்பா தர்மா, அமைதியாக இருக்கியே, என்ன எழுதியிருக்கான்? எதனா பிரச்சனையா? தர்மராஜன் சிரிச்சுக்கிட்டே, இல்லைங்க ஐயா, சூர்யா நல்லா தான் இருக்கான். அவனுக்கு வேலையில் பொறுப்புங்க அதிகமாயிடுச்சான், சம்பளமும் அதிகமாயிடுச்சான். ரொம்ப வேலை இருக்கிறதால உங்களுக்கு நேரத்துக்கு சரியாக கடுதாசி போட முடியலன்னு போட்டிருக்காரு. கடவுளே உனக்கு புண்ணியமா போகட்டும். என் புள்ள நல்லா இருந்தா போதும். அவனுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. அவன் சந்தோஷமா இருக்கிறத விட எங்களுக்கு வேற என்ன வேணும்? ஆமாம்மா, அது மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரம் கொஞ்சம் பணத்தையும் உங்களுக்கு புது துணியும் அனுப்பி வைக்கிறானாமா. அதை வச்சுக்கோங்க அப்படின்னு போட்டிருக்கான். அப்போ லக்ஷ்மி அங்க வந்து, பாத்தியாக்கா, உன் புள்ள சொக்க தங்கம், பட்டணத்துக்கு போனாலும் உங்களை மறக்கல. தர்மராஜன் மனசுக்குள்ள, சூர்யா கஷ்டத்தில் இருக்கான். அதை கேட்டால் இந்த வயசான 2 ஜீவனும் கஷ்டப்படும். அவனே கஷ்டத்தில் இருக்கும்போது இவங்களும் படுத்த படுக்கை ஆயிட்டா என்ன பண்ணுறது? தர்மராஜன் அவனுடைய அறையில உட்காந்துக்கிட்டு சூர்யாவுக்கு கடுதாசி எழுதிக்கிட்டு இருந்தான். பக்கத்துல அவன் 1 மாச சம்பளமும் இருந்துச்சு. சூர்யா, நான் உங்கள் ஊர் போஸ்ட்மேனு தர்மராஜே. நீ அங்கே கஷ்டப்படுறேன்னு தெரியும். ஆனால் அந்த விஷயத்த நான் உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லலை. உண்மையை மறைச்சி நீ நல்லா இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இந்த பணம் என்னோட பணம், நான் உனக்காக அனுப்புகிறேன். இதை நீ வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு நல்ல வேலையை தேடி பிடிக்கப்பாரு. அது வரைக்கும் உன் அப்பா அம்மா கிட்ட நீ நல்லா இருக்கிறதா பொய் சொல்லத்தான் போகிறேன். ஏன்னா நீ கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சா அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன். விடாமுயற்சியோட முயற்சி பண்ணு. தர்மராஜா அன்னையிலிருந்து ஒவ்வொரு மாசமும் அவனுக்கு வர சம்பளத்துல இருந்து பாதி சம்பளத்தை சூர்யாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஒவ்வொரு மாசமும் சூர்யாவுக்கு தைரியத்தை கொடுத்து இந்த பக்கம் ராகவையா தம்பதிகளுக்கு சூர்யா அனுப்புனதா சொல்லி அவனுடைய மிச்ச சம்பளத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ராகவையாவோட தங்கச்சி பார்வதி வந்தாங்க. சாந்தம்மா, பார்வதி, லக்ஷ்மி 3 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன நீ, சூர்யா பட்டணத்துல வேலை பார்க்கறதா சொன்னீங்க, அடிக்கடி கடுதாசி போடுறானா? கடுதாசி போட்டுக்கிட்டுதாமா இருக்கான். எங்க ஊரு போஸ்ட்மேனு அவன் கொடுத்ததா சொல்லி பணத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அதுலதான் வீட்டு செலவு, மருந்து செலவு எல்லாம் நடக்குது. ஆனா அவன் மட்டும் வரவே மாட்டேங்கிறான். என்ன நீ இது, பணம் கொடுக்கறவனுக்கு இங்க வந்து உங்களை பார்த்துட்டு போக முடியாதா? பட்டணத்துக்கு போனா அப்பா அம்மாவை மறந்துடணுமா? ஏன் பார்வதி இப்படி சொல்ற? பாவம் சூர்யா எவ்வளவு நல்ல பையன். அவன் அங்க பெரிய வேலையில இருக்கானா, வேலையில நிறைய பொறுப்புகள் இருக்காமா. அதான் போஸ்ட்மேனு கடிதாசில படிச்சு சொன்னாருல்ல, அவங்க ஒரு பெரிய வீடு வாங்கியிருக்கானாமா. அவ சொல்றதுல தப்பு இல்ல லக்ஷ்மி.
அவன் ஒரு 8 வந்து பார்த்துட்டு போனா நல்லா இருக்கும். இந்த வயசுல அவனை பார்க்கறத விட வேற என்ன இருக்கு? அப்ப தர்மராஜா அங்க வந்து, சாந்தாம்மா, சூர்யா கடுதாசி போட்டிருக்கான். அட போஸ்ட்மேனு வந்தாச்சு. படிப்பா தர்மராஜா, இன்னைக்கு என் புள்ள என்ன கடுதாசி போட்டிருக்கான்? தர்மராஜா கடுதாசிய படிச்சு, அப்பா, அம்மா, நான் வந்த ஒரு முக்கியமான வேலை நல்லபடியாக முடிஞ்சது. எனக்கு நிறைய பாராட்டும் கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் ஊருக்கு வரேன். அது வரைக்கும் நான் போஸ்டில் அனுப்புகிற இந்த பணத்தை பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. பாத்தியா பார்வதி, என் புள்ள எவ்வளவு வளர்ந்துருக்கான் அப்படின்னு. எல்லாம் கடவுளோட கருணை. தர்மராஜா மனசுக்குள்ள, கடவுளோட கருணை இல்லை, அது சூர்யாவோட விடாமுயற்சி. நான் அனுப்பின பணத்தில் கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணியிருக்கான். அது இந்த கடுதாசியில் நல்லாவே தெரியுது. எப்படியோ அவன் நல்லா இருந்தா அதுவே போதும். 2 வருஷத்துக்கு அப்புறமா சூர்யாவும் அவனுடைய மனைவியான சரளாவும் வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் ராகவைய தம்பதிகள் கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. சூர்யா, என் தங்கமே, வந்துட்டியாப்பா? என்னப்பா இவ்வளவு மெலிஞ்சிட்ட? அப்பா, அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. இத்தனை நாளாக உங்களை பார்க்க வராமல் இருந்ததுக்கு. பரவாயில்லப்பா, அதான் மாதம் மாதம் எங்களுக்கு பணம் அனுப்புறியே. நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச பணத்தை எங்களுக்காக தானே அனுப்பி வைக்கிற. சூர்யா ஆச்சரியமா, நான் பணம் அனுப்புனேனா? என்னப்பா சொல்கிறீங்க? அப்பதான் தர்மராஜன் அங்க வந்தான். சூர்யா அவனை பார்த்ததுமே அவன் கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. தர்மராஜா அண்ணன் நீங்களா? தர்மராஜன் கண்ணடிச்சு செய்கை செஞ்சு, சூர்யா, எப்பப்பா வந்த? உங்க அப்பா அம்மா உனக்காக எவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அத்தை, மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வியாபாரத்துல நஷ்டம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எழுந்து நாங்க நின்னுக்கிட்டு இருக்கப்போ நீங்க எழுதின கடுதாசியும் நீங்க கொடுத்து அனுப்புன பணமும் தான் எங்க வாழ்க்கைய காப்பாத்துச்சு. என்னம்மா சொல்ற? நாங்க ஏதோ அனுப்பலையே. சூர்யா தானே மாசம் மாசம் எங்களுக்கு பணம் அனுப்பிக்கிட்டு இருந்தான். இல்லைம்மா, நான் உங்களுக்காக எந்த பணத்தையும் அனுப்பலை. ஏன்னா எனக்கு வேலை போய் கையில் ₹1 இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போது தர்மராஜ் அண்ணன் தான் எனக்கு பணம் அனுப்பி, நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன், நீ கவலைப்படாமல் வேலையை தேடுன்னு தைரியத்தை கொடுத்தாரு. அவர் கொடுத்த தைரியத்தில் தான் நான் வேலையை தேடினேன். இப்போ இந்த நிலையில் இருக்கேன். அவர் எனக்கு செஞ்ச உதவி தான் என் வாழ்க்கையிலேயே பெரிய உதவிப்பா. அப்போ சாந்தம்மா தர்மராஜ பக்கத்துல வந்து, தர்மராஜா, இத்தனை நாள் நாங்க சாப்பிட்ட சாப்பாடு உன்னோட கஷ்டத்துலயாப்பா? இந்த நன்றி கடனை எப்படி தீக்க போறப்பா? அப்போ தர்மராஜன், என்னம்மா இது? நானும் உங்கள் புள்ள மாதிரி தானே. பெத்த அப்பா அம்மாவை பிள்ளைங்க பார்த்துக்கிறது கடமை தானே, அதை தானே நான் செஞ்சேன். அப்போ லக்ஷ்மி அங்க வந்து, அப்படின்னா இத்தனை நாள நீங்க படிச்ச கடுதாசி எல்லாமே பொய் தானா? தர்மராஜ சிரிச்சுக்கிட்டு, ஆமாங்கம்மா, சில பொய் ஒரு உயிரை காப்பாத்தோன்னா அந்த பொய்யால வர பாவம் புண்ணியமா மாறும். சூர்யா கஷ்டத்துல இருக்கான்னு சொன்னா நீங்க தாங்கிக்க மாட்டீங்க. அதனால தான் அவன் நல்லா இருக்கான்னு சொல்லி உங்ககிட்ட நான் பொய் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. என்னோட வேலை 2 பக்கமும் கடுதாசியை கொடுக்கறது தான். ஆனா உங்க விஷயத்துல கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கிட்டேன். நீ எவ்வளோ நல்ல பையன்பா. இன்னொருத்தங்களுக்காக நீ கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை கொடுக்கறன்னா இந்த காலத்துல உன்ன மாதிரி ஆளை பாக்குறது அரிதுதான். தர்மா, நீ எங்களுக்கு பண்ணது ரொம்ப பெரிய உதவி. என் பிள்ளைய எங்களுக்கு திரும்ப கொடுத்துருக்க. எங்க குடும்பத்தோட கஷ்டத்தை நீ சுமந்து எங்களை நல்லபடியா வச்சிருக்க. அண்ணன், நீங்க கொடுத்த பணத்தை வட்டியோட சேர்த்து என்னால் கொடுக்க முடியும். ஆனா நீங்க செஞ்ச உதவிக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க மட்டும் இல்லை அப்படின்னா நான் இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்க மாட்டேன். அந்த பணம் எனக்கு வேண்டாம் சூர்யா. உன்னை மாதிரியே யாருன்னா கஷ்டத்துல இருப்பாங்க இல்லையா, உன்னால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு பண்ணு. எப்பவுமே ஏழைங்க கஷ்டப்படும் போது இருக்கிறவங்க அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சாதான் அவங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். நானும் உன்ன மாதிரியே கஷ்டப்பட்டவன் தான். என்னால ஒருத்தனை முன்னேற்ற முடியுதுன்னா அதை விட என்ன சந்தோஷம் வேணும்? தர்மராஜா, நீ போஸ்ட்மேன் இல்லப்பா, எங்களுக்கு கடவுள். இன்னைக்கு உன்னாலதான் எங்க குடும்பம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு. உனக்கு ரொம்ப நன்றிப்பா. டே சூர்யா, தர்மனை பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு. சுயநலம் அதிகமாகிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் இப்படி சுயநலமே இல்லாமல் மற்றவங்களுக்காக வாழும்போது சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்கிறாரு இல்லையா, அது உண்மைதான் போல. பலனை எதிர்பார்க்காம தர்மராஜ பண்ண அந்த உதவி ஒரு குடும்பத்தையே நல்லபடியா நிக்க வச்சுது. மனுஷனுக்கு மனுஷன் உதவியா இருந்தா எந்த கஷ்டத்தையுமே தாண்டி வரலாம் அப்படின்னு தர்மராஜ நிரூபிச்சிருந்தான். அன்னையில இருந்து அந்த கிராமத்து ஜனங்க எல்லாரும் தர்மராஜனை
அவங்க குடும்பத்துல ஒரு ஆளா பார்க்க ஆரம்பிச்சாங்க. சூர்யாவும் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல அவங்க ஊர்ல ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பசங்களையும் படிக்க வச்சு அவனால முடிஞ்சதை செஞ்சான். அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஏழைகளுக்கும் இப்ப தர்மராஜன் ஒரு வழிகாட்டுற விளக்காவே மாறினான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பலனை எதிர்பார்க்காம சுயநலம் எதுவுமே இல்லாம ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு உதவி செய்யும் போது அவன் செஞ்ச உதவி என்னைக்குமே வீணா போகாது. அப்படி உதவி வாங்கினவங்க வளர்ந்து நிற்கும் போது அதை பார்க்கறதுல தான் இருக்கு அவங்களுடைய சந்தோஷம். ஆனா சுயநலமான உலகத்துல சுயநலமே இல்லாம யோசிக்கிறவங்கள பார்க்கறது ரொம்ப அரிதுதான். அது ரொம்பவும் அழகா இருந்த ஒரு கிராமம். எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு மரம், வயல், செடி, கொடி, அப்படியே பசுமாடுங்க, ஆடுங்க, கோழிங்க, பறவைங்களோட கலகலன்னு சிரிக்கிற சத்தம். அந்த ஊரோட பேரு தான் ஆனந்தபுரம். அங்க இருக்கிற ஜனங்க எல்லாருமே விவசாயம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல கிரி அப்படிங்கிற ஒரு விவசாயி விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கிரியும் அவனுடைய மனைவியான மங்கம்மாவும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, எல்லாரும் அவங்க வயல்ல விதைகளை தூவிட்டாங்க. ஆனா இன்னும் நம்ம வயல்ல இந்த வேலையெல்லாம் நடக்கல. நம்ம வயல்ல எப்ப நீங்க விதைய தூவ போறீங்க? நானும் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். போன வருஷம்தான் விளைச்சல் எல்லாம் வீணாக போய் கைக்கு ஒத்த ரூபா கூட கிடைக்கல. இந்த வருஷமாவது வர்ற விளைச்சல் லாபத்தை கொடுக்கணும். ஆமாங்க, நீங்க சொல்றது உண்மைதான். போன வருஷம் விவசாயம் பண்றதுக்கு நாம ஜமீன்தார்கிட்ட கடனா பணம் வாங்கி பண்ணோம். இப்ப அந்த கடனையும் அடைக்கல, வட்டியும் கட்டல. எப்ப ஜமீன்தார் வந்து அசலும் வட்டி எடுத்து வைன்னு சொல்லுவாரோன்னு பயமா இருக்கு. இப்போ விதை வாங்க கூட என்கிட்ட பணம் இல்லை. ஜமீன்தார் இந்த நேரத்தில் வந்து அசலும் வட்டியும் எடுத்து வைன்னு சொன்னால் நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாமல் கவலையாக இருக்கு. ஏங்க, ஜமீன்தார்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி நாம விதைய தூவி வேலையை பார்ப்போம். கடனை கொஞ்ச நாள்ல திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுங்க. விதைய தூவுறதுக்கு விதைய வாங்கணும். அதை வாங்க தான் நம்மக்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி கிரி அங்கிருந்து போயிட்டாரு. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா பாவம் கிரிக்கு மட்டும் விதை வாங்குறதுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறதுனால வீட்டில் உக்காந்துக்கிட்டு அவன் ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்து மங்கம்மா இப்படி சொன்னா. ஏங்க ஏங்க இவ்வளோ கவலையா இருக்கீங்க? விதை வாங்க பணம் இல்லைன்னு சொல்லியா? இந்தாங்க, என் தாலி செயினை கடையில் அடுக்கு வச்சுட்டு அந்த பணத்தில் தேவையான அளவுக்கு விதையை வாங்கிட்டு வந்து தூவுங்க. அதை கேட்டு கிரி ஆச்சரியமா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க மங்கம்மா? நமக்கு கல்யாணம் ஆனப்போ உன் பிறந்த வீட்டில் ஆசையாக போட்ட தாலி கொடி இது. இதை போய் விதை வாங்க காசு இல்லைன்னு அடகு வைக்கணுமா? அச்சோ, அதெல்லாம் என்னால் முடியாது. நான் அதுக்கு வேற வழி எதனா தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிரி எழுந்திருச்சு போகும்போது கிரியை தடுத்து மங்கம்மா இப்படி சொன்னா. இங்க பாருங்க, நாம சந்தோஷமா செலவு பண்றதுக்கு ஒன்றும் இந்த தாலி கொடியை நான் வைக்க சொல்லி சொல்லல. நம்மளுடைய தேவைக்காக தானே வைக்க சொல்லி சொல்றேன். இப்போ இது என் கழுத்துல இருந்து என்ன பண்ண போகுது? நீங்க நல்லபடியா விதையை வாங்கி தூவுங்க. இந்த வருஷம் விளைச்சல் நல்லபடியா வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா என்னுடைய தாலி கொடியை நீங்க மீட்டு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி மங்கம்மா தாலி கொடியை கழட்டி புருஷன் கையில வச்சா. நீ என்ன சொன்னாலும் இந்த தாலி கொடி அடகு வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஏங்க இப்படி சொல்றீங்க? நீங்க எவ்வளவு நல்லவரு. இந்த காலத்துல ஆம்பளைங்க எல்லாரும் அவங்க சந்தோஷத்துக்காக பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற தாலி கொடியை கொண்டு போய் வித்து அவங்க சந்தோஷமா இருக்காங்க. நீ சந்தோஷமா இருக்க கேட்கலையே. நம்ம குடும்பத்துக்காக தானே, வச்சுக்கோங்க. உங்களை மாதிரி புருஷனுக்கு நான் இதை கூட செய்யலனா எப்படி? அப்படின்னு மங்கம்மா சொன்னதுனால வேற வழி இல்லாம கிரி சரின்னு சொல்லி அந்த தாலி கொடியை கொண்டு போய் அடகு வச்சு அதுக்கான பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அப்ப வீட்டுக்கு வந்ததும் மங்கம்மா கிரியை பார்த்து இப்படி சொன்னா. ஏங்க, தாலி கொடியை அடகு வச்சு பணம் கொண்டு வந்துட்டீங்களா? அந்த பணத்தை வச்சு போய் விதைய வாங்கிட்டு வாங்க. அதுக்கு சரி அப்படின்னு சொல்லி கிரி விதைய வாங்குறதுக்கு கிளம்பும் போது அதுக்குள்ள அந்த ஊரோட ஜமீன்தார் கிரிய பார்த்து அவன்கிட்ட இப்படி சொன்னாரு. என்னடா கிரி, போன வருஷம் என்கிட்ட விதை தூவணும்னு பணம் வாங்கின. அசலும் வரல, வட்டியும் வரல. அது போய் இந்த வருஷமே விதைக்கிறதுக்கான நேரமே வந்துடுச்சே. ஐயா, உங்களுக்கு என் நிலமை தெரியும். போன வருஷம் விளைச்சல் எதுவும் சரியாக வரலைங்க. மொத்தமும் நஷ்டமாயிடுச்சுங்க. இந்த வருஷம் இனிமே தான் விதையே தூவ போகிறேன். இந்த தடவையாவது விளைச்சல் நல்லபடியாக கைக்கு வந்துடுச்சுன்னா உங்களுடைய அசலும் வட்டியும் சேர்த்து கொடுக்கறேன் அப்படின்னு கவலையா சொன்னா கிரி. அதை கேட்டு ஜமீன்தார் ரொம்பவும் கோவமா,
என்னோட கடன் அடைக்க உன்கிட்ட பணம் இருக்காது, ஆனால் விதைக்கிறதுக்கு மட்டும் பணம் இருக்குமோ? உன்ன மாதிரி ஆளுங்க எத்தனை பேரை பார்த்துருக்கேன். என்கிட்டலாம் உன் பருப்பு வேகாது. நீங்கள் எல்லாரும் பணம் வாங்கும் போது ஒரு மாதிரியும் பணத்தை கேட்டால் ஒரு மாதிரியும் நடந்துப்பீங்க. ஐயா ஐயா, தப்பாக எடுத்துக்காதீங்க ஐயா. நான் இனிமே தாங்க விதைக்கவே போகிறேன். இந்த வருஷம் விளைச்சல் நிச்சயம் நல்லபடியாக வரும். நீங்கள் கவலைப்படாதீங்க ஐயா. இந்த தடவை பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு ஜமீன்தாருடைய காலில் விழுந்து அவன் கெஞ்சி கேட்கும்போது கிரியோட இடுப்புல சொருகி வச்சிருந்த அந்த கட்டு பணம் கீழே வந்து விழுந்துச்சு. அத அந்த ஜமீன்தார் எடுத்துக்கிட்டு, என்னடா பணம் இல்லைன்னு சொன்ன, அப்போ இந்த பணம் ஏது? ஐயா, இது என் பொண்டாட்டியோட தாலி கொடியை அடகு வச்சு கொண்டு வந்த பணங்க. இந்த பணத்தை வச்சு தான் இந்த வருஷம் விதையே நான் வாங்கணும். ஓ அப்படியா? இந்த வருஷம் உன் வயலில் விதைய துவலைனா ஒன்றும் ஆயிடாது. இந்த பணத்தை நீ என்கிட்ட வாங்கின பணத்துக்கான வட்டியாக எடுத்துக்கிறேன். அசலை சீக்கிரம் கொடுத்துடு. அப்படி கிரி கஷ்டப்பட்டு பொண்டாட்டியோட தாலி கொடியை அடகு வச்சு கொண்டு வந்த பணத்தை ஜமீன்தார் எடுத்துக்கிட்டு போறத பார்த்து உடனே கிரி குறுக்க வந்து அவர்கிட்ட கெஞ்சி கேட்டான். ஐயா ஐயா, விதை வாங்குறதுக்காக என் பொண்டாட்டி தாலி கொடி அடகு வச்சு கொண்டு வந்த பணங்க. அதை தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. அது இல்லைன்னா என்னால் விதை வாங்க முடியாது அப்படின்னு மறுபடியும் கெஞ்சி கேட்டான். ஆனா கொஞ்சம் கூட கருணையே இல்லாத அந்த ஜமீன்தார் கிரிய பார்த்து கோவமா, டேய் கிரி, இந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்கறேன். ஆனால் நீ கடனை அடைக்கிற வரைக்கும் உன்னோட பொண்டாட்டியை என் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறேன். இதுக்கு நீ சரின்னு சொல்றியா? அதை கேட்டதும் கிரிக்கு மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு. அப்ப கிரி ஜமீன்தாரனை பார்த்து கோவமா, டேய் மானம் கெட்டவனே, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? உன்னை மாதிரி கேவலமானவங்கிட்ட பணத்தை கடன் வாங்கின பாரு. என்ன சொல்லணும், இன்னொரு பொண்ணுக்கிட்ட தன்னோட தாயையும் தங்கச்சியையும் பார்க்கணும். ஆனால் உன்னை மாதிரி நாய் புத்தி இருக்கிறவன் தாண்டா இப்படியெல்லாம் எல்லாரையும் பார்க்க முடியும் அப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஜமீன்தாரனை திட்டினான். அதை கேட்டதுமே ஜமீன்தாரனுக்கு கோவம் தலை உச்சிக்கு ஏறிச்சு. அதனால அவன் ரொம்ப கோவத்தோட, ஏண்டா, என் வீட்டு நாய்க்கு இருக்கிற மதிப்பு கூட இந்த ஊரில் உனக்கு இருக்காது. அப்படிப்பட்ட நீ என்னை இப்படியெல்லாம் பேசுறியா? உன்கிட்ட என்ன இருக்குன்னுடா உனக்கு இவ்வளவு தைரியம்? என்னையே எதிர்த்து பேசிட்டல்ல. இது வரைக்கும் போனா போது ஏழையாச்சேன்னு சும்மா விட்டேன். ஆனால் என் தலையில் ஏறி உக்கார பார்க்குறியா? இனி உன்னை விட மாட்டேன். நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்கு உடனே உன் வீட்டை எழுதி கொடு. உடனடியாக உன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போ, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி கோவத்துல கிரியையும் மங்கம்மாவையும் வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டான். அப்ப மங்கம்மா கிரிய பார்த்து, என்னங்க இது, அந்த ஜமீன்தார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கலாம்ல. இப்ப பாரு அவருக்கு எப்படி கோவம் வந்துருச்சுன்னு. இப்ப நம்ம 2 பேரும் நடு தெருவில் நிக்கிறோம். என்ன மங்கம்மா இது, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அந்த ஜமீன்தாரன் எவ்வளோ கேவலமாக பேசினான்னு உனக்கு தெரியலை? அவன் அந்த அளவுக்கு பேசும்போது என்னை கேட்டுக்கிட்டு அமைதியாக இரு நான் சொல்கிறேன். இப்போ என்ன, நமக்கு வீடு தானே போச்சு, நமக்கு வயல் இருக்கு. இனிமே நம்ம வாழ்க்கையை வயலில் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வயலுக்கு போயிட்டாங்க. அந்த வயல்லையே சின்னதா ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு அங்க அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் மங்கம்மா கிரிக்கிட்ட இப்படி சொன்னா, ஏங்க அங்க பாத்தீங்களா, எல்லாரும் வயல்ல விதைய தூவிட்டாங்க. அது முளைச்சு வரவும் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா நம்ம வயலை பாருங்க, இன்னும் நாம விதைய தூவவே இல்லை அப்படின்னு கவலையா சொன்னா. அதை கேட்டு கிரி பொண்டாட்டியை சமாதானப்படுத்தி இப்படி சொன்னான். நான் என்னதான் பண்ணுறது மங்கம்மா, நீ போனா போதுன்னு உன்னோட தாலி கொடியை கொடுத்த. நான் அதை அடகு வச்சு பணத்தை கொண்டு வந்தேன். ஆனால் அந்த நேரம் பார்த்து அந்த வீணா போன ஜமீன்தாரன் என்கிட்ட இருந்து அந்த பணத்தையும் பிடுங்கிக்கிட்டு போயிட்டானே. அதனால தான் என்னால் விதைய வாங்கிக்கிட்டு வர முடியலை. ஆனால் நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த பூமி தாயி நமக்காக இருப்பா. நமக்கு நிச்சயமாக வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவா அப்படின்னு சொல்லி அவன் பூமி தாயை கும்பிட ஆரம்பிச்சான். அப்போ எங்கிருந்து வந்துச்சு தெரியல, ஒரு காக்கா கொஞ்சம் நெல்லை கொண்டு வந்து கிரி முன்னாடி போட்டுட்டு போயிடுச்சு. கிரி அந்த நெல்லை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். அப்போ அந்த நெல்லை பார்த்து மங்கம்மா இப்படி சொன்னா, ஏங்க என்னங்க இது, இந்த நெல்லு பார்க்க வித்தியாசமா இருக்கு, ஏதோ தங்கம் மாதிரி ஜொலிக்குதே. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நெல்லை நான் பார்த்ததே இல்லையே. இத்தனை வருஷமா நாமளும் விவசாயம் செய்யறோம், யாரோட வயல்லையும் இப்படி ஒரு நெல்லு தூணதை நான் பார்த்தது இல்லையே
அப்படி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அதை ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆகாயத்துல இருந்து ஒரு தேவதையோட குரல் அவங்களுக்கு கேட்டுச்சு. இங்க பாரு கிரி, இந்த பூமி தாயை நம்பினவங்க யாரும் தோத்து போக மாட்டாங்க. இந்த நெல்லை கொண்டு போய் உன்னுடைய வயல்ல தூவு. அதை கேட்டு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க. ஏங்க, உங்களுக்கு கேட்டுச்சா? அந்த பூமி தாய்க்கு நம்ம வேண்டுதல் கேட்டுதான் நமக்காக தான் இந்த நெல்லை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அப்படி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சந்தோஷப்பட்டு உடனே அந்த விதையை கொண்டு போய் அவங்க வயல்ல தூவுனாங்க. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. கிரி வயல்லையே குடிசையில தங்கிக்கிட்டு வயல்ல இருக்கிற விளைச்சல நல்லபடியா பாத்துக்க ஆரம்பிச்சான். இன்னும் கொஞ்ச நாள்ல அறுவடை நேரம் வருது அப்படின்னும் போது மங்கம்மா வயல்ல இருக்கிற நெல்லை பார்த்து ரொம்பவும் சந்தோஷமா, ஏங்க பாத்தீங்களா, நம்ம வயல்ல விளைஞ்ச நெல் எல்லாமே சாதாரண நெல்லு மாதிரியே இல்லையே, ஏதோ தங்க நெல்லு மாதிரி இல்ல. எனக்கு என்னமோ இதெல்லாம் சாதாரண நெல் இல்ல, தங்கம்னு தாங்க தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதும் கிரியும் அந்த ஒரு நெல்லை எடுத்து இது என்ன எப்படி இருக்கு அப்படின்னு கவனிச்சு பார்த்தான். அப்ப கிரி சந்தோஷமா மங்கம்மா கிட்ட, மங்கம்மா, நீ சொன்னது உண்மைதான். இந்த நெல் சாதாரண நெல் இல்ல, இது தங்க நெல்லு தான். இது முழுக்க முழுக்க சுத்தமான தங்கம்தான் அப்படின்னு அந்த நெல்லை கொண்டு போய் மங்கம்மா கையில வச்சான். மங்கம்மாவும் அந்த நெல்லை உத்து உத்து பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அப்போ கிரிக்கிட்ட மங்கம்மா, ஏங்க, அந்த பூமி தாய் நினைச்சா நம்ம கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கலான்றது உண்மைதான் போலங்க. அன்னைக்கு நீங்க சொன்னீங்க, இன்னைக்கு அந்த அம்மா நிறைவேற்றியும் வச்சுட்டாங்க. இந்த மொத்த தங்கத்தையும் வித்தா நமக்கு இனிமே கடனே இருக்காதுங்க. இந்த ஊர்ல இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் தலை நிமிர்ந்து நடக்கலாம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பூமி தாயோட கருணை தான் அப்படின்னு பூமி தாய்க்கு நன்றியை தெரிவிச்சா மங்கம்மா. அப்ப கிரியும் அந்த விளைச்சலை பார்த்து ரொம்பவும் சந்தோஷமா, ஆமா மங்கம்மா, நீ சொல்றது உண்மைதான். அந்த பூமி தாயோட கருணையால தான் இந்த மந்திர விதை நமக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே அறுவடை செஞ்சு நாளைக்கே பட்டணத்துக்கு கொண்டு போய் வித்து பணம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிரி ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அடுத்த நாள் காலையில ஊர்ல இருக்கிற கூலி ஆட்களை கொண்டு வந்து அறுவடைய நல்லபடியா செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த நெல்லு எல்லாத்தையுமே மூட்டையில போட்டு விக்கிறதுக்காக பட்டணத்துக்கு கொண்டு போகும்போது அது தங்க நெல்லு அப்படிங்கிற காரணத்தினால வழக்கமா சாதாரண நெல்லுக்கு கிடைக்கிற பணத்தை விட 10 மடங்கு அதிக பணம் உனக்கு கிடைச்சது. அந்த பணத்தை கிரி கொண்டு வந்து மங்கம்மாவோட கையில வச்சான். அந்த பணத்துல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு போய் ஜமீன்தாரனுடைய கடனை தீர்த்து அவங்க வீட்டை அவங்க திரும்ப வாங்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு போய் மங்கம்மாவோட தாலி கொடியை மீட்டு கொண்டு வந்து அதை பொண்டாட்டி காலத்துல போட்டு கிரி பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டான்.